இப்போ நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. அந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்டுலே பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கலைங்க, இது செகண்ட் டைமு. முன்னாடி ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க, இப்போ செகண்ட் டைமும் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார் வந்து வாங்கியிருக்கு. அங்கே வந்து 2 hours முன்னாடியே ஏர்போர்ட் வந்துட்டோங்க. அதனால என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்கிறவங்களுக்கு விசாகன் குட்டி அச்சு பாப்பாவை தொல்லை தாங்க முடியலங்க. 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓடுறது ஒடியாறது மாதிரி தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, கத்தாரோட ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசுங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் கத்தார் ஏர்போர்ட்டு. உள்ளார போனீங்கனாலுமே இன்னும் பெருசு. இது ஆக்சுவலாக டிக்கெட் எடுக்கிற இடம் மட்டும்தான் இது. இன்னும் நீங்கள் கேட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்கும். என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கங்க. சின்னதாக இருந்ததுன்னா 50, 60, 65 அப்படின்னு போட்டிருக்காங்க. லார்ஜு 70, எக்ஸல்னா 80, ஸோ டபுள் லார்ஜுன்னா வந்து 70. ஸோ அது மாதிரி ஒரு இது தாங்க அந்த ரேப் பண்ணுற இடம். ஸோ இங்கே வந்து லக்கேஜ் வச்சுட்டு ரேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து சுற்றும் வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் ஷாப் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து லக்கேஜு அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கும் ஃபுல்லாகவுமே. இங்கே சும்மா வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரேப் பண்ணுற மாதிரி வரும்னா, அட்டைப்பெட்டி எடுக்கிறப்போ வந்து ரேப் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஹேண்ட் கேரியில் வந்து அலோவ் பண்ண முடியாத திங்ஸை வந்து கார்கோவில் போட சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து உடஞ்சிரும் செஞ்சிரும்னா நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வீட்டிலே செலக்ட் பண்ணி நம்மளே ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு காசு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஷூட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. மேக்ஸிமம் அட்டைப்பெட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரேப் பண்ண சொல்லி கம்பல்சரி சொல்லிடுவாங்க ஒரு சில ஏர்லைன்ஸில். ஏர்போர்ட்குள்ளாரே எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க, உங்களுக்கு மணி வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். விசாகன் என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து இந்த ஹார்வெஸ்ட் மார்க்கெட்டுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் பார்க்கலாம். இதுதான் அந்த ஷாப், ஹார்வெஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஏர்போர்ட்குள்ளார இருக்குது ஷாப்பு அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஆப்பிள் 6 ரியாலு, ஆரஞ்சு 2 பீஸ் 7 ரியாலு, வாழைப்பழம் வந்து 6 ரியால் போட்டிருக்காங்க. 2 பீஸ் 6 ரியால். 1 ரியால் அப்படின்னா இந்தியா காசுக்கு வந்து 20 ரூபா வருங்க. 1 ரியால்னா 20 rupees. ஸோ அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. டேக் 1 ஒன்று எடுப்பு போதும். கோ. இங்கே வந்து ஜூஸஸ்லாம் வச்சுருக்காங்கங்க. ரேட் அதிலே போட்டிருக்காங்க. மினரல் வாட்டர் வந்து 8 ரியாலு. விசாகனுக்கு தாகமாக இருக்குன்னா அதனால் மினரல் வாட்டர் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் கோக்கு இது எல்லாமே வந்து 13 ரியால் வருது. ஃபேண்டா இருக்குது, ஸ்ப்ரைட் இருக்குது, இதெல்லாம் 13 ரியால் வருது. இது வந்து லஸ்ஸி வச்சுருக்காங்க, மேங்கோ லஸ்ஸி 14 ரியாலுங்க. இது ஆரஞ்சு ஜூஸ் வந்து 22 ரியால் வருது. 22 ரியால்னா 440 ரூபா. சைடில் வந்து கூடையிலலாம் வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல. டெக்கரேஷனுக்காக இது வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. அச்சி ஏண்டா கத்துற? வர அண்ணா வர. பொறுமையா. செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு கேட்டுக்கு போவோம் இல்லையா, அதுதான் இது. சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா டெடிபியர் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து தான் எல்லா கேட்ஸுமே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த டெடிபியர் வந்து செம்ம பெருசாக இருக்குங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இங்கே முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. கத்தார் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக போட்டிருப்பாங்கங்க. டெடிபியர் பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே வந்து என்ன மாதிரியெல்லாம் ஷாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஒரு கேட் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே உள்ளார வந்து டீ ஷாப்ஸ் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்குது, கோல்டு ஷாப் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, பர்ஃப்யூம் ஷாப்பு, டேட்ஸு ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து அரபிக் ஸ்வீட்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்து மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அங்கே.
இது வந்து கத்தார் டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க. இங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், டேட்ஸு எல்லாமே இருக்குங்க. இதுதான் கத்தார் ஏர்வேஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டுங்க. சீட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஷோஃபா மாதிரி பெருசாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் ஷாப்புங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த கடையில் வந்து நிறைய டேட்ஸ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒட்டகம், அந்த பவுலு, அது எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஏர்போர்ட்டுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குங்க. இதுதான் அந்த ப்ளே ஏரியா. குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங்காக நல்ல இனோவேட்டிவாக இருக்குங்க. உட்கார்ற இடம், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க உள்ளார போய் விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா ஸ்லைடு. எப்படியும் நம்ம ஏர்போர்ட்னால் சீக்கிரம் வந்துடுவோம். ஸோ நம்ம ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற டைமில் வந்து குழந்தைங்களை இது மாதிரி என்கேஜ் பண்ணலாம், நல்லா விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விசாகன் குட்டிக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்லைட்லலாம் விளையாடுறது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நல்லாயிருக்கும். அதோட வந்து வித்தியாசமாக ஸ்லைடு இருக்கா, இங்கே ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் அவன். ஏதோ என்னால் முடிஞ்சது கத்தார் ஏர்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சுற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன். அப்படியே நானும் ஃப்ளைட் ஏற போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.